வரும்போது நம்மளை பரியாசம் பண்ணுவார்கள். அல்லேலூயா. ஆனால் இன்னும் இந்த உலகத்தை விட்டு போகிற நாட்கள் வரும்போது நிச்சயமாய் உணர்வார்கள். பைபிள் நமக்கு திஷ்டாந்தரமாக கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு வெளிச்சத்தில் இருக்கிறீங்க. ஐஸ்வர்யனுடைய நிலைமையை பார்க்கணும். ஐஸ்வர்யம் பூமியில் இருக்கிற வரைக்கும் அவன் இயேசுவை யாருன்னு தெரியல, அவனுக்கு கடவுளை எப்படி ஆராதிக்கவும் தெரியல, சபைக்கு எப்படி போகணும் என்பது தெரியல. ஆனால் இறந்த பிறகு அவன் யோசிக்கிறான், என் நரகத்தில் எரியும் போது யோசிக்கிறான், ஆபிரகாமின் தகப்பனே ஒரு சொட்டு தண்ணி, ஐஸ்வர்யமான் ஒரு சொட்டு, நரகத்தில் ஒரு சொட்டு தண்ணி கூட கிடைக்காது. இது நமக்கு தெரியணுன்றது கடவுள் வெளியரங்கமாக எழுதி வச்சிருக்காரு. இது எல்லாருக்கும் கிடைக்காது வெளிப்பாடு. இது நமக்கு வேதத்தில் தேவன் கொடுத்த வெளிப்பாடு. அல்லேலூயா. அடுத்த வாழ்க்கை நமக்கு எப்படி இருக்கிற என்பதை நமக்கு எச்சரிக்கிறான். எனக்கு எதுவும் தெரியலன்னு யாரும் சொல்லக்கூடாது. இயேசுகிட்ட வந்துட்டேன், எனக்கு எதுவும் தெரியலன்னு சொல்லக்கூடாது. எனக்கு தெரியாதா? ஏன் வேதத்தை எடுத்து ஒவ்வொரு ஊழியக்காரர்கள் மூலமாய் கர்த்தர் பேசுகிறார். அல்லேலூயா. அது அடுத்தது எப்போ, அடுத்து இந்த லைஃப் நமக்கு நிரந்தரம் கிடையாது. அடுத்தது எங்கே போக நமக்கு தெரியாது. அல்லேலூயா. அவன் இறந்த பிறகு ஒரு சொட்டு தண்ணிக்காக அவன் கதறி கொண்டு இருக்கிறான். அல்லேலூயா. அவர்கள் வார்த்தை நம்பவில்லை என்று சொன்னால் மரித்தவன் போய் உயிரோடு எவன் நம்புவான்? இன்னொரு வாழ்க்கை நமக்கு இருக்குது. எந்த வாழ்க்கையில் கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை யாரும் பிரிக்க முடியாது. கர்த்தருடைய பிள்ளைகளே, உபத்திரமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, பட்டினியோ, நிர்வாணமோ, எவ்வளவு இழப்புகளை நம் சந்தையில் உன்னை நாம் காப்பாற்ற வேண்டும். டைவர்ஷனை கொடுப்பான், பல வழியில் நம்ம சோர்வடைய பண்ணுவான். யோபு தன் வாழ்க்கையில் எல்லாத்தையும் இழந்துட்டார். அல்லேலூயா. நிறைய இழப்புகளை சந்தித்தார். ஆனால் ஒரு நாள் கர்த்தரை அவர் மறுதளிக்கவே இல்லை. அல்லேலூயா. அவர் அந்த சூழ்நிலையில கூட கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்திக் கொண்டிருந்தார். கர்த்தருடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் இழந்ததை குறித்து நம்ம வேதனைப்படக்கூடாது. இழந்துதான் இருந்தால் திரும்ப தேவன் கொடுப்பார். எல்லாத்துக்கும் ஒரு காலம் உண்டு. எல்லாத்துக்கும் ஒரு காலம் உண்டு. விதைக்க ஒரு காலம் உண்டு, அறுக்கிற ஒரு காலம் உண்டு, வாழ்க்கையில் துன்பம் துயரப்பட்டு கொடுக்கிற ஒரு காலம் உண்டு, இன்பத்தை அடைகிற ஒரு காலம் உண்டு. அல்லேலூயா. விதைக்க ஒரு காலம் உண்டு, அறுக்க ஒரு காலம் உண்டு. கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர் நம்பி வருகிற நம்முடைய வாழ்க்கையிலே அது எப்பேற்பட்டதான அவரால் முடியும். அவர் நம்பினவர்களை, அவர் இயேசுவை நம்பினவர்களை ஒருபோதும் அவர் கைவிட மாட்டார். நாம தான் அவர் நம்ப மாட்டோம். எந்த சூழ்நிலை மனுஷனுக்காக மனசை மாத்திராதீங்க. மனுஷனுக்காக, உறவுகளுக்காக மனுஷன் மாத்திராதீங்க. சொந்தம் அந்த கணவனுக்காக மனைவி மாறிடக்கூடாது, மனைவிக்காக கணவன் மாறிடக்கூடாது. அவங்களாம் இம்மைக்கு உரியவர்கள். அல்லேலூயா. பிள்ளைகளுக்காக பெற்றோர் மாறக்கூடாது. என் பிள்ளைகளுக்காக நான் மாறிடும், பிள்ளைகளுக்காக பெற்றோர் மாறக்கூடாது. கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தரை ஆராதிப்பதிலே நம் உறுதி உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். அவரை தேடுவதிலே நம் உறுதி உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். பரிசுத்த ஜீவியத்திலே நம் உறுதி உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். எப்போது அவருடைய அன்பிலே நிலைத்திருக்க வேண்டும். தாவீது தன் வாழ்க்கையில் நிறைய இழப்புகளை சந்திச்சார். கூட ரொம்ப சிநேகிதனா இருக்கிறவர்கள் கூட அவரை ஏமாத்தினாங்க. அல்லேலூயா. அவருக்கு ஆலோசனைக்காரர் அகிதோப்பு. தாவீது கூட இருந்து ஆலோசனை கொடுத்துட்டு இருப்பான். தாவீதுக்கு பக்க பலமான அகிதோப்பு. அப்சலோம் தகப்பனுடைய ராஜபாரத்தை பிடுங்கின பொழுது அவன் எதிரிக்கிட யாரு ராஜபாரத்தை பிடுங்கினானோ அவங்ககிட்ட போய் இணைஞ்சிட்டான் அகிதோப்பு. அவங்க கூட போய் இணைஞ்சி அவன் யோசிக்கிறாரு, எங்க அப்பாவுக்குள்ள நல்ல ஆலோசனை கொடுத்துருந்தேன். அல்லேலூயா. இல்லை இல்லை, நீ இப்போ என் ராஜாவை நீ மாறிட்ட. பிடிக்கிட்டான் ராஜபாரத்தை. தகப்பனுக்கிற ராஜபாரத்தை பிடிங்கி நாம ஆளுகை செய்யணும். தாவீது ஓடி மறைகிறார். பல வழியில பாதிக்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகள் பக்தியும் வைராக்கியும் உண்மையும் உத்தம மனதோடு இருக்கிற பிள்ளைகள் வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் மனிதர்கள் மூலமாய் சந்திப்போம். அல்லேலூயா. பல பிரச்சனைகளை மனிதர்கள் மூலமாகவே சந்திப்போம். கர்த்தருக்கும் உண்மை உத்தமமாக இருக்கிறவர்கள். தாவீது அவ்வளவு இழப்புகளை சந்தித்தார். ஆனால் கர்த்தர் ஜெயத்தை தான் கொடுப்பார். நம்ம இழப்புகளை சந்தித்த ஜெயம் யாருக்கு? நமக்கு தான் ஜெயம் உண்டு. அல்லேலூயா. ஜெயம் யாருக்கு உண்டு? நமக்கு தான் உண்டு. அந்த நேரம் வேதனையா இருக்கும். தாவீது ஓடி போய் ஒதுங்குறாரு, பதங்குறாரு. இவன் என்ன பண்ணிட்டான்? போய் அப்சலோம் பக்கத்துல போய் அகிதோப்பு சேர்ந்துட்டாரு. அகிதோப்பு ஆலோசனை, அகிதோப்புடைய ஆலோசனை தேவனுடைய வார்த்தையை போல இருக்கும். அவருடைய ஆலோசனை கரெக்டா இருக்கும் தாவீதுக்கு. அதே போல தான் பிள்ளைக்கு சொல்ல ஆரம்பிச்சுட்டான். அப்பனை எப்படி ஈனப்படுத்தணும், அப்பனை எப்படி தாவீதை சாவடிக்கணும்னு சொல்லிட்டு தக்க ஆலோசனை கொடுக்குறான். ஆனா கர்த்தர் அகிதோப்பினுடைய ஆலோசனை அபத்தமாக்கி போட்டார். அல்லேலூயா. அந்த ஆலோசனையை அவன் உதாசீனப்படுத்தி இன்னொரு தேவ மனிதனை கொண்டு போறாரு.
அன்றைய தினத்தில் அகிதோப்பனுடைய ஆலோசனை புறக்கணிக்கப்பட்டது. தம்முடைய ஆலோசனை கேட்கவில்லைன்னு சொல்லிட்டு போய் அகிதோ போய் நானும் கொண்டு செத்து போயிட்டான். காரியத்தை ஒழுங்குபடுத்திட்டு ராஜபரத்துக்கு முன்னாடி எந்த ஆலோசனை மதிக்கன்னு சொல்லிட்டு அவனே நானும் கொண்டு செத்து போயிட்டான். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளை கர்த்தர் பக்கம் நம்ம இருக்கணும். தாவீதை தேவன் ஆசீர்வதிச்சார். தாவீதுக்கு மறுபடியும் அந்த இடத்தை கொடுத்தார். இழந்து போனதெல்லாம் திரும்ப பெற்றுக்கொண்டார். தாவீதுக்காக யுத்தம் பண்ணினார் தேவன். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில கர்த்தருக்கு உண்மையும் உத்தமமாய் ஆராதிக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் வாழ்க்கையிலே நிறைய இழப்புகளை சந்தித்தாலும் பின்னாடி ஜெயத்தை தேவன் கொடுப்பார். அல்லேலூயா. யோசேப்பு தன் வாழ்க்கையிலே எவ்வளவு இழப்புகள், தூக்கி சகோதரர்களோ குழியில தூக்கி போட்டாங்க, அதோட வாழ்க்கை முடிஞ்சிச்சுன்னு நினைச்சாரு. இல்லை, நம்ம நினைப்போம் தான் பிரச்சனைகள் போராட்டங்கள் வரும்போது வாழ்க்கை முடிஞ்சிச்சு போல் இருக்கு, இதுதான் பொழுது என் வாழ்க்கை கொஞ்ச தூரம் எரிஞ்சு அதோட என் வாழ்க்கை அணைஞ்சு போச்சு நீ நினைப்போம். அப்படி கிடையாது. அல்லேலூயா. அப்படி கிடையாது. அமிஞ்சு போன வாழ்க்கையை மறுபடியும் விளக்கை ஏற்றுவார். அல்லேலூயா. கர்த்தரால முடியும். இன்னொரு வசனத்தை வாசிங்க.